தமிழகம் முழுவதும் மின்கட்டண குளறுபடி புகார்கள் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக அரசு பலமுறை விளக்கம் அளித்தாலும் மக்கள் மத்தியில் புகார்கள் மட்டும் குறைந்ததாக தெரியவில்லை. இது தொடர்பாக நமது நியூஸ் தமிழ் செய்திக்குழு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்கிறது. மக்கள் தெரிவித்தவற்றை தற்போது காணலாம். கடந்த முறையை விட இந்த மாசங்கள்ல எங்க ஏரியாவில் எல்லாருமே வருத்தப்படுற அளவுக்கு கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு. போன முறை 2000 ரூபாய் சம்திங் கட்டினது, இந்த முறை 6900 ரூபாய் கட்டியிருக்கேன். இதால ரொம்ப எங்க வாடகை விட கரண்ட் பில் அதிகமா வருது. வாடகைக்கு பாதி எங்களுக்கு கரண்ட் பில் வருது. வாடகையும் கொடுத்துட்டு கரண்ட் பில்லு, குடும்ப செலவு எல்லாமே விலைவாசியும் அதிகமாயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு. இந்த கரண்ட் பில் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு எதுவும் தெரியல. அது மாதிரி அதாவது 200 யூனிட் வந்திருக்குன்றதுக்கு என்ன சாட்சி கொடுக்கறாங்க? மின்சார வாரியத்துல போய் கேட்டீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்றதில்ல. எந்த யூனிட் பேஸ்ல அவங்க இதை கணக்கிட்டாங்கன்னு தெரியல. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா இங்க குறிக்கும் போதே எல்லாரும் கேட்டிருக்காங்க, ஏரியால இருக்கவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க, நீங்க எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, இல்லம்மா உங்களுக்கு வரும் அப்ப பாத்துக்கோங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு அதிகமா வந்திருக்கு. இது வரைக்கும் இதுவே வாழ்க்கையில இது வரைக்கும் பாத்திராத ஒரு ஏற்றம் இப்ப மின்சார இபி பில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன மாசம் 600 ரூபா வந்தது, இந்த மாசம் 5850 ரூபா வந்திருக்கு. கேட்டா கணக்கு குளறுபடின்றாங்க. என்ன கணக்கு குளறுபடின்னே தெரியல. அரசு அதிகாரிங்க வந்து பாருங்க என்றாங்க. நாங்க போய் ஒரு நாளைக்கு 2 வேலைக்கு ஐபி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் பில்லு எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். எது ஃப்ரீயா கொடுக்குறாங்க, எது காசு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். 3 ரூபாய் 70 காசு இருந்தது முந்தைய ஆட்சியில. இப்ப 4 ரூபாய் 71 காசுன்னு பில்லு வருதா மத்தவங்க பேசிக்கிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு இவங்க பில்லு போடுறாங்க, என்ன போடுறாங்கன்னு தெரியல. டாக்டருங்க எப்படி எவ்வளவு பீஸ் போடுறாங்களோ, மருந்து எவ்வளவு விலை தெரியாம விக்குதோ, ஆனா மின்சாரமும் அதே விலை தெரியாம விக்குது. எதையுமே மீட்டர் வைக்கிறாங்க, பாக்ஸ் வைக்கிறாங்க. ஆனா எவ்வளவு உயருது எவ்வளவு ஓடணும்னு தெரிய மாட்டுது. அவங்க சொல்றதுதான், அவங்க குறிக்கிறது தான். கேட்டா நிர்வாகத்துல குளறுபடி, சரியான போஸ்டிங் இல்ல. எனக்கு வழக்கமா நம்ம வீட்டில் ஒரு டிவி, ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜ் தான் பயன்படுத்துறோம். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் 1600 ரூபா வந்தது. அப்போ 100 யூனிட் இலவச யூனிட் இருக்கும் போதே எனக்கு 1600 தான் வந்து, அதுவும் உச்ச வெயில் இருந்தப்ப. இப்போ அதிகமா ஏசியும் பயன்படுத்துறதுல, ஃப்ரிட்ஜ் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. ஆனா இந்த வாட்டி எனக்கு 2750 ரூபா வந்திருக்கு. அதை மஞ்சள் இபி ஆஃபீஸ்ல போய் கேட்கும் போது, இல்லங்க அடுத்த வாட்டி நாங்க குறைச்சி உங்களுக்கு தருவோம், இந்த வாட்டி தவறுதலா ஏத்தி வந்துங்க. அது என்ன தவறுன்னு கேட்டா அவங்க சொல்றதே கிடையாது. இல்லங்க இப்போதைக்கு சரியான ரீசன் சொல்லுங்கன்னா, அது ஆன்லைன்ல பார்த்தா இது 2650 ரூபா தான். ஆனா ஆன்லைன்ல 2550 ரூபா தான் காட்டுது. அதுக்கான சரியான கிளாரிபிகேஷன் கேட்டாலும், இல்லங்க அது நாங்க மேலிடத்துல தான் பேசணும். இல்ல மின்சாரத்துறை என்ன பண்ணுது, மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியல. அவங்க ஆட்சிக்கு இன்னும் ஒழுங்கா 3 மாசம் முடியல. 3 மாசம் முடியுமோ ஒரு சாதாரண இபி பிரச்சனை அவங்களால தீர்க்க முடியல. அடுத்த மாசம் சரி பண்ணல, அடுத்த மாசம் போனாலும் இதே தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த சிசி பிரச்சனை இருக்கும்போது தான் சொன்னாங்க. இப்ப எனக்கு அடுத்த மாசமும் குறையலாம், என்ன பண்ணுது, அடுத்த மாசம் இந்த யூனிட்டை குறைச்சி மதிப்பிடுவாங்களா, இதுக்கான தீர்வை கொண்டு வரலாம். அதாவது ஆன்லைனுக்கு இதுக்குமே டிஃபரெண்ட் வருது. ஆன்லைன்ல எப்படி 100 ரூபா கம்மியா வருதுன்றதுன்னு தெரியல. அதுக்கான ரீசன் கேட்டா, இதெல்லாம் நீங்க எங்களை கேட்க கூடாது, நாங்க மேலிடத்துல சொல்லியிருக்கோம், இது அது சரியா தானா சரியாவது சரியான விளக்கம் தமிழக அரசு தரணும். கரண்டை பொறுத்த வரைக்கும் விலைவாசியோட அதிகமா உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த ஆட்சியில இருக்கிறத விட இந்த ஆட்சி அதிகமாக கரண்ட் பில் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்க்காங்க. நார்மலா இந்த எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்தக்கூடிய வாக்குறுதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 200 யூனிட் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 200 யூனிட் தர நேரத்தில் டேரிஃபை கூட்டி அது சரி பண்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதனால ஏழைகள் பாதிக்க தான் செய்யறாங்க. கரண்ட் பில் பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சிக்கு வந்துச்சுங்காட்டா 200 யூனிட் ஃப்ரீலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை சொல்லியிருந்தோம். இப்ப பாத்தீங்க கேட்டீங்கன்னா, வீட்டுல கரண்ட் பில் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா 4000 5000 கரண்ட் பில் வருது. ஏன் இப்படி வருதுன்னு அப்படின்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, தெரியவும் இல்லை. இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் எப்பவுமே 1500 ரூபா 1300 ரூபா தான் கரண்ட் பில் வரும். இப்பெல்லாம் 4500 ரூபா 5000 ரூபா கரண்ட் பில் வருது. எந்த அடிப்படையில் இவ்வளவு கரண்ட் பில் வருது அப்படின்னு தெரியல. இப்படியே போனுச்சுங்காட்டா நாங்களாம் எப்படின்னா பண்றதுன்னே புரியாம இருக்கிறோம். கூடிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே சமாளிக்க முடியாது. ஏன்னா கரண்ட் பில்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுக்குள்ளதான் உட்காரணும். ஒரு காலகட்டத்தில் அரிக்கை லைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சிமிலி விளக்கு, அதை பற்ற வச்சுட்டு தான் உட்காரணும். தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப அப்படிதான் உட்கார நிலைமை உருவாகும் போல தெரியுது. அநேகமா நான் 1 மாசம் பார்ப்பேன். அடுத்த மாசம் கரண்ட் பில் இதே மாதிரி வந்துச்சுன்னா என் வீட்டில் கரண்ட் எல்லாம் பிடிங்கி போட்டுட்டு நான் அரிக்கை லைட்டு எடுத்து தான் வீட்டில் உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மின் கட்டணம் இலவசங்கிறாங்க. ஆனா மின் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. மின் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டு இலவசம்ங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டணம் உயராம இருக்கிறதுக்கு என்ன வழிவகை உண்டோ அதை பார்க்கணும் அரசாங்கம்.
பார்த்தா மிகவும் நல்லா இருக்கும். இல்லைன்னா பழைய காலத்து மாதிரி அரிக்கலைட்டு எரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வந்துடும். அந்த அரிக்கலைட்டு எரிக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் கிடையாது, இப்போ மண்ணெண்ணையும் க்ளோஸ் பண்ணியாச்சு.